ஜோதிகா மேடம் இப்படி பண்றாங்களா அப்படின்னு அவங்க டெய்லி பண்றத போய் பார்த்தாங்களா மக்கள்? அவங்களால முடியுது, அவங்க பண்றாங்க. ஆனா அவங்களே டெய்லி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்றது ராங்கா ரைட்டான்னு அவங்க ட்ரைனருக்கு தெரியும். நம்ம ஏன் அதை பத்தி சொல்றோம்? நான் சொல்றேன், செலிபிரிட்டி பண்றத மோட்டிவேஷனா வச்சு டெய்லி அவங்க ஃபிட்டா இருக்காங்களா? இப்ப அருண் விஜயா இருக்கட்டும், பரதா இருக்கட்டும், லாரன்ஸ் மாஸ்டர், நான் ட்ரெயின் பண்ண அஜித் சார் எல்லாருமே கணக்கு போட்டுக்கலாம். அர்ஜுன் சார் எல்லாருமே போட்டா கூட இப்ப இருக்கிற ஃபிட்னஸ்ல சரத்குமார், விக்ரம் எல்லாரையும் இன்னைக்கு ஃபிட்னஸ்ல அப்படி வாழ்றாங்க. சிவகார்த்திகேயன் அவரு எல்லாம். நான் என்ன சொல்றேன், அவங்க டெய்லி ஜிம்முக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ பார்ப்போம், வீடியோ ஒரு படத்துக்கு தேவை பண்றாங்க, திரும்பி அவங்க ரிகவரி பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆனா டெய்லி எதுனா ஒரு ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. பரத் கூட தேவைன்னு மொத்தம் நிறைய இந்த பிசிக் தேவை நண்பா எனக்கு மொதல் வருவாப்புல. இப்ப காளிதா 2க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வந்துட்டு போறாப்புல. அதுக்கு ரொம்ப தேவையில்லை நண்பா, எனக்கு வந்து கம்மியான ஒரு ஆர்ம்ஸ் வேணும், ஒரு ஃபிட் வேணும்னா போலீஸ்க்கு வேணும், எனக்கு 6 பேக்லாம் தேவையில்லை. அப்ப நான் அதிகமான எஃபர்ட் போட தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றேன் நண்பா, ஒரு வீக்லி 3 days வா, நம்ம பண்ணிக்கலாம். திரும்பி மீதி நாள்லாம் வேற ஜிம்முக்கு போய் ட்ரைனிங், கார்டியோ, ஜூம்பா, என்ன டான்ஸ் இதெல்லாம் பண்ணிக்க ஆக்டிவிட்டி. ஆனா ரெகுலரா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கங்க. இதுதான் செலிபிரிட்டிஸ் பண்றாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம், அவன் வெயிட் தூக்குறானு சொல்லிட்டு நம்ம தூக்க வேண்டும். கேட்டீங்கன்னா 6 நாள் 7 நாளும் வாக்கிங் விடாது. வாக்கிங் கம்பல்சரி. இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங்க நார்மலா பண்றவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து லூஸ் ஆகாம டைட்டா இருக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் பண்றீங்க. அப்போ அந்த ட்ரைனிங்க நீங்க என்ன பண்ணணும்னா அளவா பண்ணுங்க. லோ வெயிட் மோர் ரெப். லோ வெயிட், ஹெவி வெயிட் வேண்டாம். இந்த டெட் லிஃப்ட் தூக்குறது, ஸ்நாட்ச் அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் எகிரி, பிபி பேஷண்ட் எல்லாருமே இந்த எகிரி குதிக்கிற எக்ஸசைஸை பண்ணாது, ட்ரெயின் பண்ணி பண்ணாது. இது எல்லாமே உங்களை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். டாக்டர் சொல்லிட்டு இருப்பார், ஃபுட்டெல்லாம் உப்பு காரம் புளிய குறைங்க, ரெகுலரா டேப்லெட் போடுங்க. எக்ஸசைஸ்ல ஸ்வெட் பண்ணணும்னு நினைங்க. அந்த ஸ்வெட்டை வந்து இந்த லோ வெயிட் ரெப்பிடேஷன் பண்ணி ஸ்வெட் எடுங்க. கார்டியோ வந்து உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஸ்பீட் நடக்கும். இல்ல நான் நல்லா இருக்கேன், பிபி மாத்திரை போடும்போது உனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். ஆக்சுவலி நீ நோயை மறந்துடுவேன். இது நான் கிளைண்டா நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கள மீறி புஷ் பண்ணி செய்யும் போதோ செஞ்சு ஒரு நாள் செய்வேன், 2வது நாளா அது கேராது, நான் பயந்துருவேன். இல்லை உட்கார சரி, அவங்களுக்கு அது ஃப்ரெஷ் ஆகுது இல்லை, அந்த டேப்லெட் சப்போர்ட்ல இருக்கிறது மறந்துடுறாங்க. அது அவங்க மேல தப்பு இல்லை. அவங்க எக்ஸசைஸை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இதுதான் அந்த பிரதருக்கும் நடந்திருக்கும். அவர் சண்டே கூட போய் செய்யறாருன்னா எவ்வளவு வெறியா இருந்திருக்கும் பாவம்.